ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு அன்லிமிட்டெட் யூனிக் கான்டென்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா 100% யூனிக் கான்டென்ட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது, அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கொரில்லா 2.0ன்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேரோட அஃபிஷியல் சேல்ஸ் பேஜ் லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ப்ரைஸில் இருக்குது. ஒன்று $27 மந்த்லி இருக்குது, அப்படி இல்லைனா $47 ஒன் டைம் ப்ரைஸில் உங்களுக்கு இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதிலே $10 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு கூப்பான் கோடு இருக்கும் நான் கொடுத்த லிங்க்கில். அந்த லிங்க் மூலயமா போய்ட்டு பார்த்தீங்கன்னா $10 டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இதோட டெமோ நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட டேஷ்போர்டு. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கீவேர்டை வந்து சர்ச் பண்ணணும். இது வந்து யூடியூப்பில் நீங்கள் ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் how to make a professional video அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாம்பிள் கீவேர்டை ஒன்று சர்ச் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து வருது. இந்த வீடியோஸ்லேருந்து நான் எனக்கு பிடிச்ச வீடியோவை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்டெப்த் கண்டென்ட் உள்ள ஒரு ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோவில் அந்த பேசியிருப்பாங்கள்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை வந்து நிறையா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் பண்ணுது. ஆனால் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்பே தெரியும், ஃபுல் ஃபார்மேட்டில் இருக்கும். கமா, குஸ்டாப்பு, பஞ்சுவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்டிமைஸ்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை எந்த வீடியோ வேணுமோ, என்ன கீவேர்டுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்மேட்டான ஒரு லாங் ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எடிட்டர் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு இமேஜ் ஆட் பண்ணணுன்னா ஆட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு வீடியோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வந்துடுது. இதை வந்து நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கிட்ட என்னென்ன வேணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து உங்களோட லிங்க் அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைங்கன்னா Ctrl+K அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன லிங்க் வந்து இங்கே கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கு, எனி லிங்க்கு நீங்கள் எதாவது ப்ரொமோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இமேஜஸ் வந்து எங்கெங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கிட்ட இந்த இமேஜ் எனக்கு வேணும். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லிட்டில் பிட் எடிட்டிங் தான் உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு பண்ணி தந்துடும். இதில் நீங்கள் நினைக்கலாம், இதை நான் ஒருத்தவங்களோட வீடியோவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேனே, அதுலேருந்து கண்டென்ட் எடுக்கிறேனே, இது காப்பிரைட் இஷ்யூவில் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக உங்கள் கொஸ்டின் கரெக்டு தான். இதில் வந்து ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் கான்டென்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை 100% ஒரிஜினல் யூனிக் கான்டென்ட்டாக மாற்றுற ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த சேம் ஆர்டிக்கிளை ஆனால் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அதுக்கான இதில் இருக்கிற வேர்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மீனிங் மாறாமல் வேர்ட்ஸை மட்டும் மாற்றி ஒரு ஹியூமன் எப்படி ரைட் பண்ணுறப்ப
இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சொந்தமாக டைப் பண்ணுவீங்க இல்லையா உங்களோட தாட்ஸில், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக வந்து மாற்றிடும். இதுதான் வந்து அந்த ஸ்பின் கான்டென்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் நான் அது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்பின் கான்டென்ட்ன்ற ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணிவிட்டு அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து யூனிக்காக மாற்றிடும். யூனிக்கான வேர்ட்ஸில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி மீனிங் மாறாமல், சேம் கண்டென்ட் பட் மீனிங் மாறாமல் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்பின் கான்டென்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஃபீச்சரு. ஸோ இன்னும் லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் த கான்டென்ட் வாஸ் ஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டிலை வந்து உங்களோட போஸ்ட் டைட்டிலாக வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்லேயோ இல்லை பிளாகர்லேயோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கான்டென்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி டு கிளிப் போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆப்ஷன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த டேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. இது வந்து உங்களோட வேர்ட்பிரஸில் வந்து டேக் செக்ஷனில் ஆட் ஆகும். இந்தந்த கீவேர்ட்ஸுக்கெலாம் அந்த போஸ்ட் ரேங்க் ஆகுற மாதிரி இது ஒரு ஃபீச்சரு. அப்புறம் வந்து சிண்டிகேஷன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக், ட்விட்டரு, பின்ட்ரெஸ்ட்டு, லிங்க்டின் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிரும். பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி இந்த யுவர் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்ட்பிரஸ் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலாக கண்டென்ட் கொரியலா க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது வந்து வேர்ட்பிரஸ் ப்ளகின் கிடையாது. இது வந்து க்ளவுட் பேஸ்டு வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டோட லாகின் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லிஸ்ட்டில் வரும். செலக்ட் ஒரு வெப்சைட்னு காமிக்கும். அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணணுமா டிராஃப்டாக வச்சுருக்கணுமான்னு கேட்கும். பப்ளிஷ்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த கேட்டகரியில் போஸ்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஃபீச்சர்ட் இமேஜ் வேணுமா வேணாமான்னு கேட்குது. அப்புறம் வீடியோ, இந்த வீடியோ வந்து அந்த போஸ்ட்டில் எங்கேயாவது இன்க்ளூட் பண்ணணுமான்னு கேட்குது. டிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ப்ளஸ் அந்த கண்டென்ட், அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இது வந்து வேர்ட்பிரஸ் நீங்கள் இங்கே இன்டிகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி டு கிளிக் போர்ட் போய்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாகரில் போய்ட்டு நியூ போஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த கான்டென்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டைட்டில் சேம் டைட்டில், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை நான் வந்து மேபி 2-3 வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் யுவர் சைட்ஸ் பல்க் போஸ்ட்டுன்றது வந்து அது இன்னும் ஒரு யூனிக் ஃபீச்சரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சேனல் ஷெட்யூலர்னு ஒன்று இருக்குது, ஆர்டிகிள் ரீரைட்டர்னு இருக்குது, போஸ்ட் லேட்டர், இன்டகிரேஷன்ஸ். இது ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். நீங்கள் ஒரு வெப்சைட் ஓனர் இல்லை பிளாகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.